பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். கௌரவ சபை தவிசாளர் அவர்களே, பிரதி தவிசாளர் அவர்களே, சகோதரி கொமிசாரிஸ் அவர்களே, சகோதரி செயலாளர் அவர்களே மற்றும் இந்த சபையில் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நான் எனது உரையை ஆரம்பிக்கின்றேன். இந்த உயரிய சபையானது என்பது மக்களால் தெரிவு செய்யப்பட்டு இந்த சபைக்கு எங்களை பிரதிநிதிகளாக அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். எங்களுடைய இந்த நீர்கொழும்பு மாவட்ட மக்கள் அந்த பொறுப்புகளையும் கடமைகளையும் நாங்கள் சரிவர செய்ய வேண்டும். மற்றும் உங்கள் எல்லோருக்கும் தெரியும், கடந்த காலங்களில் இந்த நீர்கொழும்பு மாநகர சபையில் பல ஊழல்கள், பல அதிகார வர்க்கங்கள் செலுத்தப்பட்டதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். மீண்டும் இந்த உயரிய சபையில் அதுபோன்ற செயற்பாடுகள் நடைபெறாமல் பாதுகாக்க வேண்டியது இந்த உயரிய சபை கௌரவ தவிசாளர் அவர்களுக்கு கடமையாகின்றது. அதேபோல் இந்த சபையில் தெரிவு செய்யப்பட்டு வந்திருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களும் நாங்களும் எங்களுடைய மக்களுடைய அபிலாஷைகளை நிறைவேற்றுவதற்கான சந்தர்ப்பமாக இந்த உயரிய சபையை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். உண்மையிலேயே இந்த உயரிய சபையில் கௌரவ தவிசாளர்களாலும் மற்றும் ஏனைய உறுப்பினர்களாலும் எடுக்கப்படக்கூடிய நல்ல தீர்மானங்கள், நல்ல விடயங்களுக்கு எப்பொழுதும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் என்ற உறுப்பினராக இருந்து கொண்டு நான் இன்ஷா அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும் ஒத்துழைப்பு வழங்க நான் தயாராக இருக்கின்றேன். அத்தோடு இந்த உயரிய சபையில் எனக்கு பேசுவதற்கான சந்தர்ப்பத்தை வழங்கிய எமது நீர்கொழும்பு போர்த்தோட்ட மக்கள் அனைவருக்கும் பிரதானமாக நான் நன்றிகளை தெரிவிக்க கடமைப்படுகின்றேன். உண்மையிலேயே இந்த உயரிய சபைக்கு முதல் தடவையாக நான் சமூகம் அளித்திருக்கின்றேன். இந்த சபையை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுகின்றது. இந்த என்பிபி கட்சியினூடாக இந்த நீர்கொழும்பு மாவட்டத்தை கட்டியெழுப்ப முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு ஏற்படுகின்றன. அந்த நம்பிக்கையை இந்த சபை உறுப்பினர்கள் அனைவரும் பாதுகாக்க வேண்டும். பொதுவாக எல்லா பிரதேசங்களிலும் இந்த போதை உள்வாங்கப்பட்டிருக்கின்றதை நீங்கள் அனைவரும் அறிகின்றீர்கள். சற்று முன்னால் வக்கீல் பசீர் அவர்களும் குறிப்பிட்டிருந்தார்கள். உண்மையிலே நான் மிக நீண்ட காலமாக முயற்சிக்கின்றேன். எனது பிரதேசமான நீர்கொழும்பு போர்த்தோட்டையில் இந்த போதையை ஒழிக்கப்பட வேண்டும். எத்தனையோ தாய்மார்கள் என்னிடம் வந்து கண்ணீர் வடித்திருக்கின்றார்கள். உண்மையிலேயே இந்த போதையை ஒழித்து தருமாறும், எங்களுடைய பிள்ளைகளை காப்பாற்றி தருமாறும் அந்த வகையில் இந்த உயரிய சபையினூடாக அதற்கான சில திட்டங்களை வகுக்க வேண்டும் என்பதை நான் மிக கௌரவத்தோடு சபை தவிசாளரிடம் வேண்டிக் கொள்கின்றேன். மற்றும் எமது நீர்கொழும்பு போர்த்தோட்ட மாவட்டத்தில் எங்களுடைய ஓடை என்பது நீரோடை ஒன்று இருக்கின்றது. 20 வருஷத்துக்கும் மேற்பட்ட பிரச்சனை அது. ஒவ்வொரு மழை காலங்களிலும் உண்மையிலேயே பாடசாலைக்கு செல்லக்கூடிய மக்கள், தொழில்களுக்கு செல்லக்கூடிய மக்கள், பாடசாலைகளுக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் மிகவும் ஒரு கஷ்ட நிலையை அனுபவிக்கின்றார்கள். எல்லா வருடமும் மழை வருகின்ற பொழுது அந்த நீரோடையில் ஒழுங்கான சிஸ்டம் இல்லாததுனால, முறைகேடாக இருப்பதனால் நீர் வடிந்தோடுவது குறைவாக இருக்கின்றது. அதுக்கு ஏற்படுத்தியிருக்கின்ற அந்த பாலங்கள் மிகவும் தாழ்ந்த நிலைமையில் இருக்கின்றன. நான் நினைக்கின்றேன் ஒரு பாலத்துக்கு பணம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் 3 பாலங்கள் அந்த பிரதேசத்தில், ஆதிமாத்த பிரதேசத்தில் இருக்கின்றன. கட்டாயம் இந்த சபை முதல்வரும் இந்த சபையில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களும் அதை உள்வாங்கி அந்த பிரச்சனையை எங்களுக்கு முடித்து தர வேண்டும். 20 வருடங்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அது. உண்மையிலே அந்த பிரதேச மக்களுக்கு மிகவும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் அந்த பிரச்சனையை முடித்து தருகின்ற பொழுது. மற்றும்
இந்த சபையானது ஊழல் லஞ்சம் அற்ற ஒரு சபையாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். அதே போல் நான் நினைக்கின்றேன் நீங்கள் அனைவரும் அதை விரும்புவீர்கள் என்று. மற்றும் இந்த சபையில் எனக்காக எந்த ஒரு ரூபாவும் செலவழிக்க வேண்டாம். தேநீருக்காகவோ சாப்பாட்டுக்காகவோ எனக்கு எந்த ஒரு ரூபாவும் இந்த சபையினூடாக மக்களின் வரிப்பணத்தினூடாக எனக்கு செலவழிக்க வேண்டாம் என்று சபை முதல்வரிடம் நான் வேண்டுகொள்கின்றேன் தயவாய். மற்றும் உண்மையிலே நான் இந்த சபையில் பேசுவதற்காக சந்தர்ப்பம் வழங்கிய, இந்த சபைக்கு உள்வாங்கப்படுவதற்காக சந்தர்ப்பம் வழங்கிய ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் முன்னே நாள் மாகாண சபை உறுப்பினர் ஷாஃபிரைம் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, கட்சியின் உயர்பீடத்துக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, எனது போர்த்தோட்ட மக்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா.